பல சிரமங்களை பட்டு வந்த என் அருமை பாசக்கார சிம்மராசி என்பது. பொதுவாகவே சிம்மராசினா தைரியம், வீரம், விவேகம் நிறைஞ்ச ஒரு மனசு. இப்படிப்பட்ட மனசை இப்போ பறிவு கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட ராசியில் கேது போவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2022 22 6ஆம் மாதத்துலேருந்து நம்ம சனி பகவானுடைய பார்வை வேற உங்களை பாடாப்படுத்துச்சு. ஒரு நிலையான தன்மையில் இருக்க முடியாத ராசியில் ஒரு 4 ராசி 2022 ஒரு நிலையான தன்மையில் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டாலாக இருக்கிறது நீங்கள் தான். நிறைய விஷயங்களில் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் மறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. எனக்கு ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு நினச்சேன், மாறலையே, ஏதோ கொஞ்சம் தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசக்கூடிய அத்தனை விதமான வார்த்தைகளுமே கிரகங்களுடைய செயல்பாடு தான். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. பல சிரமங்களை பட்டு வந்த என் அருமை பாசக்கார சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே சிம்மராசினா தைரியம், வீரம், விவேகம் நிறைஞ்ச ஒரு மனசு. இப்படிப்பட்ட மனசை இப்போ பறிவு கொடுத்துட்டீங்க. உங்கள் மனசை நீங்களே தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம், ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இந்த 2025 மே மாதம் வந்ததுலேருந்தே மனம் ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று செய்யுது. என்னடா ஒரே குழப்பமாக இருக்கே, நம்ம ஏன் இப்படி செஞ்சுக்கிருக்கோம், நம்ம இப்படி செய்கிற ஆள் கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே கண்ணாடியை பார்த்து சொன்னீங்களா இல்லையா? உங்களை நீங்களே திட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் மெயினாக சிம்ம ராசிக்கு நடந்துக்கிருக்கு. உங்களுக்குள்ளே நிறைய உங்களை பற்றி யோசிக்க வேண்டிய தன்மையில் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களை உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட ராசியில் கேது போவான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2022 22 6ஆம் மாதத்துலேருந்து நம்ம சனி பகவானுடைய பார்வை வேற உங்களை பாடாப்படுத்துச்சு. ஒரு நிலையான தன்மையில் இருக்க முடியாத ராசியில் ஒரு 4 ராசி 2022 ஒரு நிலையான தன்மையில் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டாலாக இருக்கிறது நீங்கள் தான். நிறைய விஷயங்களில் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் மறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நடந்துச்சு சார். ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான ஒரு அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. சரியான ஒரு பாதை அமைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அன்பான உறவு உங்களுக்கு உருவாக போகுது. இவ்வளவு நாட்களாக போலியான நபர்களை நம்பியே நீங்கள் ஏமாந்துட்டீங்க. அவங்க உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணுமோ லாக் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு 2 பேர் தான் பிரச்சனை. ஒன்று, கூடவே இருக்கக்கூடிய பாசக்கார நண்பன். அப்புறம் யாருனே தெரியாமல் விருப்பப்பட்டு முடித்த அந்த திருமண வாழ்க்கை. இந்த 2ம் ஒரு சிம்மராசி என்பவர்களுக்கு சரியாக கிடச்சிச்சின்னா உங்களை மாதிரி யோகக்காரங்க யாருமே கிடையாது. ஆனால் கிடைச்சிச்சா, எத்தனை பேருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே நம்ம சேனலில் தான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு, ஆமாம் கிடச்சிச்சு, ஆமாம் பிடிச்சிச்சு, ஆமாம் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அத்தனை விதமான ராசி அன்பர்களும் அது சிம்ம ராசிக்காரங்க குறைச்சலே கிடையாது. சும்மா நாங்கள்லாம் என்ன யார் தெரியுமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தம் அப்படியே படிப்படியாக விலகி வருது. ஆனால் அது விலகி வரும்போது மக நட்சத்திரக்காரங்க மாட்டிக்கிட்டீங்க. மக நட்சத்திரக்காரங்களை அப்படியே காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி தான் ஓடுது, மனசும் சேர்ந்து வேகமாக ஓடுது. ஸோ இந்த நிலைக்கு ஒரு சாதாரண மனநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இந்த நிலையிலேருந்து மாறி நார்மல் மனநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம்
5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 5. ஸோ எதிர்பார்த்து காத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக உங்களுடைய மனநிலைகள் மாறும். ஆனால் டோட்டல் ரிலீஸு டிசம்பர் மாதம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சார் மாறும் சொன்னீங்க, எனக்கு ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு நினச்சேன், மாறலையே, ஏதோ கொஞ்சம் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசக்கூடிய அத்தனை விதமான வார்த்தைகளுமே கிரகங்களுடைய செயல்பாடு தான். அப்போ எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, அல்லது உங்களை ஏமாற்றி பணம் வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த பணம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் இப்போ குறைய போகுது. உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வாழ போகிறாங்க. அதே போல் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக டிப்ரெஷனை சந்திக்காத மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமாளிச்சுக்கிறீங்க. இந்த காதல்னால் கோபத்தைய உச்சிக்கு போயிட்டீங்க. கையை அறுத்துக்கிட்டது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டது, இதெல்லாம் சிம்மம் அதிகமாக செய்வீங்க. காரணம், உங்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிற கோபத்தை வெளிப்படுத்துறது அன்பானவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்ம காதலிச்சோம்ல உண்மையா, ஸோ அவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்த முடியும்னு உங்களுக்குள்ளே அந்த சக்தியை உருவாக்கிக்கிட்டீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. உங்களோட உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பாசத்தை அதிகமாக ஊட்டக்கூடிய ஒரு உண்மையான உறவு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? வருத்தப்பட வேண்டாம். அதுபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்முடைய பெண்களுக்கு தன்னுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம், இந்த கணவருடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதை விட்டு அப்படியே கடந்து ராணி மாதிரி வர போகிறீங்க. உங்கள் வீட்டுக்காரரும் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாரு. உங்கள் வீட்டுக்காரருடைய குடும்பத்தில் இருக்காங்களே பாசக்காரங்க என்று சொல்லக்கூடிய நபர்களாக நடிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ண போகிறாங்க, மாற போகிறாங்க. அந்த மாற்றம் மூலமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்க, மக நட்சத்திரக்காரர்கள், யாரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, சிம்மராசியில் 3 நட்சத்திரம், இதை யாரெல்லாம் நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க, யார் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரத்தை கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கான சிறந்த வழிபாடை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது.
ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.